வணக்கம். எல்லாராலையும் விரும்பப்படுற பஜாஜின் பிளாட்டினா மோட்டார் சைக்கிள்கள் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் தம்பி. முதல் தடவையாக எல்லாராலையும் கூட விரும்பப்படுற பிளாட்டினா பைக்குகள், அதுவும் பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய பைக்குகள் வந்திருக்கு. என்ன மாதிரி தம்பி, என்னென்ன விலையில் எப்படி என்னென்ன அம்சங்களோட வந்திருக்கு? 100 சிசியா? ஓ, கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு பிறகு. ஓ, கருப்பு கலரில் மற்ற இது ஒரு கிரே கலர் மற்ற சிவப்பும் கருப்பும் டபுள் கலர்லாம் கூட வந்திருக்கு. அதை விட என்ன மாதிரி தம்பி, இப்போ இது பெட்ரோல் என்ன மாதிரி பாவிக்கும்? இது பெட்ரோல் நம்மளான்னு சொல்றது இப்போ 70 கிட்ட வேலை, கொஞ்சம் கூட தான் வேலை. 70 கிட்ட வேலை. என்ன பெட்ரோல் இது நீங்கள் புத்தி வந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹாப்ரேட்டில் வந்துருக்கு. ஓ, இது ஃபியூல் இன்ஜெக்டரில் ஃபியூவல் இன்ஜெக்டர் மாடல். அது கூடுதலாக இப்போ வர்ற சைக்கிள்லாம் இப்படித்தான் வருது. ஏனென்னா பெட்ரோல் நல்லா பாவிக்குன்றதுக்காக. அதை விட கியர் நோம்லாம் மேலே நியூட்டாக 4 கியரில் பிளாட்டினா பைக்கில் கூட எல்லாரும் விரும்புகிற ஒபிசஸ்னர், அன்றாடம் வேலைக்கு போகிறாங்க, இளைஞர்கள் பொதுவாக எல்லாரும் ஓடிக்கலாம். மற்ற தம்பி இதுகளுக்கு புக்கிங் இருக்கா? நோமலாக எடுக்கலாம். இதுகளுக்கு ஒன்றும் புக்கிங் இல்லை. நோமலாக நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்டான்லி ரோட்டில் இல்லை பஜாஜ் ஷோரூம். அதாவது என்ன விலையில் வந்திருக்கு தம்பி? எவ்வளோ போகிறாண்டி? பார்த்தீங்கன்னா 60,000 விலக்கழிவு. 6,39,950. அதை விட இதுக்கு சர்வீஸ் என்ன மாதிரி, புரண்டிகள் என்ன மாதிரி? புரண்டி ரொம்ப பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அப்படி இல்லாட்டி 30,000 கிலோமீட்டர் இருக்குது. 2 வருஷம் 30,000 கிலோமீட்டர். அதை விட 2 சர்வீஸ். அதை விட இதில் ஃபோன் சார்ஜர் வருது. 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. பெட்ரோல் எல்லாம் மேனுவல்லாம் வருது. இது பெட்ரோல் டேங்க் 11 லிட்டரு. அதை விட எல்லா கலர்லேயும் இருக்குது. அதை விட லுக்கிங் நல்ல கலரில் வருது. முதல் இப்படியான கலர் நிறைய இல்லை. இந்த கிரே கலரு இப்பான் வந்திருக்கு. அதை விட ஒரு பஃபர் ஒன்று கொடுத்துருக்குன்னா நார்மலாக இந்த பின் ஃபுட்டேஸை வித்தியாசமான இதாக வருது. சாரி கிளிப் கொண்டு வருது. தம்பி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நார்மலாக 100 சிசி தானே, உங்களுக்கு தெரியும். இந்த சைக்கிள் ஏற்கனவே கூடுதலாக விலப்பட்ட சைக்கிள் பிளாட்னான்னு சொல்லுவீங்கன்னா, அதை விட பெட்ரோல் பாவிக்கு கூடுதலாக எல்லாராலையும் விரும்பப்படுற சைக்கிள். பொதுவாக எல்லாரும் ஓடிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ அன்றாடம் வேலைக்கு போகிறார்கள், கூலி வேலைக்கு போகிறார்கள், ஆஃபீஸுக்கு போகிறார்கள். என்னதுக்காக இது கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்கு மேலே பெட்ரோல் பாவிக்கும். மேலே இந்த எல்இடி ஆன்லைன் எரியுது. இந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை விட பஜாஜோட கூடுதலான சைக்கிள்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. இதுக்கு தம்பி என்ன மாதிரி லீசிங் என்ன மாதிரி? 50% எடுக்கலாமே. 50% லீசிங் எடுக்கலாம். இதுக்கு தம்பி என்ன மாதிரி முற்பண மொபைல் கையில் இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. 2,89,975 ரூபாய் இருந்தால் முற்பணம் இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கருப்பு கலர்லையும் இருக்குது. கூடுதலாக எல்லாம் விரும்பக்கூடிய கலர்கள்லாம் இருக்குது. இந்த சீட்டி கண்டக்ட் என்ன இல்லை தம்பி? 6,37,950 இருந்து 83,950 டிஸ்கவுண்ட் பண்ணி 5,50,000 தான் சிடி கான்ட்ராக்டோட 5,54,000. அதை விட கூடுதலான சைக்கிள்கள் இருக்குது. அதாவது புதுசாக வந்தது எல்லாம் இந்தியாவிலேருந்து வர்றது தானே. எல்லாம் ஏற்கனவே முதல் வந்ததெல்லாம் அசம்பிள், இதெல்லாம் இந்தியாவிலேருந்து நேராக இறக்குமதி செய்யப்பட்டது. அதை விட டியூக் 160 என்ன மாதிரி தம்பி? இந்த டியூக் 160 14,60,000. 16 லட்சத்தி இது 14,69,950. 14,69,900. இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இந்த இது கொடுக்குறியா? சர்வீஸும் வாரண்டி எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி. என்ன டிஸ்க் பிரேக்கெல்லாம் கூடுதலாக வந்த மாதிரியே வருது.
அதை விட இந்த மீட்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. மற்றபடி நார்மலாக ஏற்கனவே வந்த இதில் இருக்குது 160 டியூ, அதை விட 2 கலர்களில் இருக்குது. இந்த சைக்கிளில் எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாண்டி ரோடு டைப்பில் பஜாஜ் ஷோரூமிலேயே வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட N160, அதோட இங்கே நிற்கிற சைக்கிள் எல்லாம் தச்சமயம் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிற சைக்கிள்கள், ஒன்றும் அசம்பிள் இல்லை, எல்லாம் நேரடியாக இந்தியாவிலேருந்து வர சைக்கிள்கள்லாம். கூடுதலாக பார்த்தா தெரியும், கூடுதலாக இளைஞர்கள் வந்து 160 தான் ஓட்டிடும். டிஸ்க் பிரேக் எல்லாம் இந்தியாவிலேருந்து. என்ன விலையில் வந்திருக்கு தம்பி இது? இது வந்து இப்போ 9,99,950 ரூபா வருது. இதுலேருந்து 30,000 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். உங்களுக்கு 9,69,950 ரூபா. 9,69,950. அதை விட முதல் தடையாக உங்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பஜாஜோட அறிமுகமாக இருக்குது. ஏற்கனவே அறிமுகமான சைக்கிள் இதுன்ற விலையை பற்றி பார்ப்போம். இது வந்து கூடுதலாக இப்போ எல்லாரும் விருப்பப்படுற சைக்கிள். என்னதுக்காகனா இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள். அதை விட நல்ல பொருண்டியை கொடுக்கலாம். அதை விட நல்ல ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும், பஜாஜோட ஏற்கனவே வந்து ஸ்கூட்டர் பைக் அந்த நாளில் வந்தது. இப்போ இந்த அது நிப்பாட்டிட்டாங்க. அதே மாடலில் எலக்ட்ரிக் இப்போ வந்திருக்கு. இது என்ன விலை தம்பி? என்ன விலையில் இருந்து வந்திருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா 8,24,950 ரூபா. இது உங்களுக்கு 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. இப்போ உங்களுக்கு 7,64,950 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி. 7,64,900. அதை விட டிஸ்கவுண்ட் 60,000 போகுது. டிஸ்கவுண்ட் போகுது. அதை விட இதெல்லாம் டிஜிட்டல் மீட்டர் தானே? ஃபுல் டிஜிட்டல் தான். எவ்வளோ சார்ஜ் போட்டால் அவ்வளோ ஓடும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்கு ஃபுல் சார்ஜ் போடணும். ரெண்டாவது நீங்கள் 120 கிலோமீட்டர் ஓடும். 120 கிலோமீட்டர் வைப்போம். 120 கிலோமீட்டர் ஓடும் ஒருக்கா சார்ஜ் போட்டேன். அதோட 3.5 மணிக்காலும் பிடிக்கும் ஒருக்கா சார்ஜ் போட்டேன். 4 மணி நேரம் இதுக்கு நம்ம இதுக்கு 50 வீதம் லீசிங்க. 50 வீதம் இருக்குன்னு லீசிங் தான். அதை விட அழகான தோட்டம். கூடுதலாக இப்போ கூடுதலாக எல்லாரும் விருப்பப்படுற சைக்கிள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். விலையும் குறைவு. அதை விட இதோட பிராண்டு பஜாஜோட. இதுக்கு சர்வீஸ் வாரண்டி வந்து இருக்கா? இதுக்கு வந்து நீங்கள் வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம், அப்படி இல்லாட்டி 30,000 கிலோமீட்டருக்கு. இது பொதுவாக எல்லா பைக்குகளுக்கும் அப்படி தான் 3 வருஷம். மற்ற பைக்குகள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 2 வருஷம், 2 வருஷம் 30,000 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா 3 வருஷம், அப்படி இல்லாட்டி 30,000 கிலோமீட்டர். அதை விட தம்பி இன்னும் கூடுதலாக இப்போ இனி வரும் காலங்களில் விலை கூடக்கூடும். அதில் நாங்கள் சொல்லல. அதை விலையில் அதை விட எல்லா பைக்குகளும் இருக்குது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து 160 தானே வந்திருக்கு KTM-ல. 250 என்ன விலையில் வருது? 14,39,950. இதில் 250. அதுவும் நீங்கள் எடுக்கலாம். இதில் வந்து நிற்கிற வந்து 160, 250 டன்னு தான் நிற்க. டன்னும் வந்து இப்போ 250 எடுக்க வேணும்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட புக் பண்ணி எத்தனை நாளில் வரும்? ஒரு மாதத்தில் 250 பரவாயில்ல. இதோட விலை என்ன சொன்னீங்க? 14,69,950. இதில் உள்ள விலைகள் தானே. KTM டியூக் 160யோட விலை, KTM டியூக் 250யோட விலை. இதுலேயே விலைகள் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாண்டி ரோடில் உள்ள பஜாஜ் ஷோரூம் தான் இருக்குது. அதை விட இங்கே நிற்கிற இப்போ பிளான்னா சைக்கிள்லாம் இன்றைக்கு அறிமுகமாகின சைக்கிள். அதை விட கூடுதலாக எல்லாரும் விரும்பப்படுற சைக்கிள். உங்களுக்கு தெரியும் எல்லாம் இப்போ வருங்காலங்களில் சில எல்லாம் டெக்ஸ்கள் கூடுறதால விலை கூடக்கூடும். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் எடுக்க வேணும்னு சொன்னால் இந்த தம்பியோட நம்பரை நான் இந்த ஷோரூமோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கு. இதுதான் வேண்ட ஃபோன் நம்பர். ஸ்டாண்டி ரோடில் கிருஷ்ணா மோட்டர்ஸ் 074-222-8442. இங்கே நிற்கிற சைக்கிளை நீங்கள் புக் பண்ண வேணுமென்ற இந்த நம்பருக்கு எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்குது. அதை விட இங்கே நிற்கிற இப்போ அறிமுகமாகிய பிளாட்டினம் சைக்கிள்கள் வந்து எந்த ஒரு புக்கிங்கும் இல்லை, உடனே எடுக்கக்கூடியதாக இருக்குது. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.